ஐயோ! 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 என்னடா நடக்குது இங்க? எப்போடா இந்த தமிழ்நாடு அமைதியா இருக்கும்டா டேய்! எப்போடா இந்த தமிழ்நாடு அமைதியா இருக்கும்? டிவி பார்க்க முடியல. பேப்பர பார்க்க முடியல. இப்போ டெய்லி கொலை, கொள்ளை, கொலை, கொள்ளை. என்னடா டேய்! நீங்களா என்னடா ஜன்மம்? உங்களுக்கும் கடவுள் பெத்திருக்கான். உங்களுக்கும் கடவுள் பெத்து விட்டுருக்கானே இங்க. உங்களுக்கும் கடவுள் பெத்து நீங்களும் மனித ஜென்மம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கீங்களடா டே. எப்பேற்பட்ட இருந்த தமிழ்நாட்டை இப்படி ஆக்கிட்டீங்களடா. சட்டம் சீர்குழிஞ்சு சந்தி சிரிக்கின்றது. ஆட்சி நடத்த தெரியலனா இறங்குங்கடா. நாங்களாலும் வந்து ஆட்சி நடத்துகிறோம். மழையெல்லாம் களவாண்டி போகுது. இயற்கை வளமெல்லாம் களவாண்டி போகுது. மரத்தை வெட்டி விற்கிறீங்க. டாஸ்மார்க்கு நிப்பாட்டவே மாட்டிக்கிறீங்க. எத்தனையோ போராட்டம் பண்ணி பார்த்தாச்சு. கஞ்சா தலைவிரிச்சு ஆடு. கூலிப்படை நல்லா கூலிப்படை டெய்லி ஒரு கொலைன்னு பண்ணிட்டு இருக்கான். இந்த நாடு எப்போடா அமைதியாக இருக்கும்? எப்போடா அமைதியாக இருக்கும்? நான் பெரியவன் நீ பெரியவன் ஒவ்வொருத்தர் அரசியல்வாதி பேசிக்கிறீங்களே. எத்தனை மக்களுக்குடா நீங்கள் சலுகை பண்ணியிருக்கீங்க? எத்தனை இளைஞர்களா வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்க? ஐயோ, நாசமாக போவீங்கடா. நீங்களா நல்லா இருக்க மாட்டேங்கடா. உண்மையாக சொல்கிறேன். மக்களுக்குன்னு ஒன்றும் நல்ல சலுகை இல்லை. என்னென்னமோ பாலிடிக்ஸ். காலையில் எழுந்திரிச்சோன்னே அந்த அரசியல்வாதி இந்த அரசியல்வாதி குறை சொல்கிறான், இந்த அரசியல்வாதி அந்த அரசியல்வாதி குறை சொல்கிறான். எத்தனை மக்களுக்குடா நன்மை? எத்தனை இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க? எத்தனை விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க? எத்தனை பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க? இந்த நாடு நாசமாக ஆக்கிட்டீங்களடா. ஏய், நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்க. நல்லா இருக்க மாட்டீங்க. நல்லா ஆட்சி என்பது இது இல்லை. அன்றைக்கு ஆட்சி செஞ்சார்ல பார் காமராஜர், அதுதாண்டா ஆட்சி. இது என்னடா போர்க்களமா? டெய்லி டெய்லி போர்க்களத்தை பார்த்துட்ருக்குறோம். தமிழக மக்கள் நாங்கள் பயம் கொள்ளுறோம். தனிப்பட்ட மனிதனுக்கு இங்கு பாதுகாப்பு இல்லை. என்னடா நடக்குது? மகளே, பேப்பரை பார்க்க முடியல, ஒரு நியூஸை பார்க்க முடியல. மக்களே, இந்த நாடு தமிழ்நாடு எப்போ அமைதியாக இருக்கும்? 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தமிழ்நாடு இப்போ இல்லையே. இங்கே என்ன நடக்குது? டிவி பார்த்தாலும் சரி, பேப்பர் பார்த்தாலும் சரி, தினந்தோறும் ஒரு கொலை, கூலிப்படைகளால் கொல்லப்பட்டார்கள் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கு. பயமாக இருக்கு. இந்த தமிழ்நாட்டில் நம்ம எப்படா வாழ போகிறோம் அப்படின்னு. இங்கே என்ன நடக்குது? சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது. எப்படி சிரிக்கும்? திராவிடர்களை தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். இதனால இங்கு மக்களுக்கு பாதுகாப்பில்லை. தமிழகத்தில் திராவிடன் என்றாலே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, ரவுடிஸ், கட்ட பஞ்சாயத்து. இதுதான் நடக்குது. இந்த நாடு எப்போ அமைதியாக இருக்கும்? அமைதியாக இருக்க விட மாட்டாங்க. இந்த சட்டம் சந்தி சிரிக்கின்றது என்றால் நாம் திராவிடர்களை வாக்களித்ததுனால தான் இவ்வளவு பிரச்சனை. தமிழர் நிலத்தில் திராவிடன் ஆண்டு கொண்டு இருக்கிறார். தமிழர்களுக்கு பாதுகாப்பில்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதுரை வடக்கு தொகுதி துணை செயலராக இருந்த சுப்பிரமணியம், நாம் தமிழர் கட்சி சுப்பிரமணியம் அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி கொல்லப்பட்டார்கள். அதாவது காலையில், அதிகாலையில் இல்லை, ஒரு 7 மணி 8 மணி காலையில் எழுந்த உடனே இந்த சம்பவம் நடந்தது. ஆனால் அந்த சம்பவம் நடந்த இடத்துல ஒரு ரத்தம் இல்லை, ஒன்றுமே இல்லை. எல்லாமே மூடி மறைச்சார்கள். யார் மறைச்சார்கள்? உள்குத்தல் வேலை இருக்கா அப்படிங்கிறது பெரிய சந்தேகத்தை நமக்கு சொல்லுகின்ற மதுரை மாவட்டம் செல்லூர் பகுதியைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகி
பாலசுப்பிரமணியம் அடையாளம் தெரியாத நபர்களால் கொல்லப்பட்டுள்ளார். என்ன ஒரு கொடுமை சார், என்ன ஒரு கொடுமை. அமைச்சர் வீட்டு அருகே நான் தமிழர் நிர்வாகி கொலை. மதுரையில் அமைச்சர் பிடிஆர் வீட்டுக்கு மதுரை வடக்கு தொகுதி நான் தமிழர் கட்சி துணை தலைவர் பாலசுப்பிரமணியை அடையாளம் தெரியாத நபர்களால் ஓட விரட்டி கொலை செஞ்சிருக்காங்க காலையில் 7-8 மணிக்கு. அதுவும் அமைச்சர் பிடிஆர் வீட்டு அருகே. சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு லட்சணம். இதற்கு முக்கியமான காரணமே கொலை, கஞ்சா, டாஸ்மார்க், கஞ்சா. இதற்கு முக்கியமான காரணமே மதுவும் கஞ்சா தான். இந்த மதுவும் கஞ்சாவு இந்த அரசு நிப்பாட்டவே மாட்டேங்குது. கெட்டியா இறுக்கி பிடிச்சிட்டு இந்த அரசு நடத்திட்டு வருது. அது காரணம் என்னன்னா, இந்த அரசாங்கம், இந்த அரசு தான் இப்போ இந்த ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க பாரு, இவங்க தான் சாராய ஆலை வச்சிருக்காங்க. அதனால அவர்களுக்கு இழப்பீடு வந்துடும். அதனால எக்காரணத்தை கொண்டு நிப்பாட்டவே மாட்டாங்க. எத்தனை போராட்டம் பண்ணி பார்த்தாச்சு, என்னென்னமோ செஞ்சு பார்த்தாச்சு. ஆனால் இவர்கள் அதை பற்றி மட்டும் செவி சாய்க்கிறதே இல்லை. மதுவை தடை செய், யாருமே செய்யறதே இல்லை. மது குடித்த உடனே, கஞ்சாவை குடித்த உடனே சேட்டை பண்ணுறான் இளைஞன். அடிக்கலாம், கொலை பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான். ஆனால் இந்த அரசு மதுவை மட்டும் கெட்டியாக இறுக்கி பிடித்து ஆட்சி செய்கின்றது. அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க. கள்ளக்குறிச்சியில் இறந்தாங்க, அதை பற்றியும் ஒரு தீர்வு இல்லை. இந்த அரசு என்ன செய்யும்னா, கள்ளக்குறிச்சியில் ஒரு 60 பேர் இறந்துட்டாங்களா, உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இதே மாதிரி தூத்துக்குடியில் ஒரு 60 பேர் இறந்துட்டாங்களா, உடனே இந்த அரசு என்ன செய்யுமா, அங்கே இருக்கிற எஸ்பியை தூக்கி இடம் மாற்று, அங்கே இருக்க தாசில்தாரை எடுத்து இடம் மாற்று, அங்கே இருக்க இன்ஸ்பெக்டரை எடுத்து இடம் மாற்று, அங்கே இருக்கிற மது கண்காணிப்பாளர் அவங்கள தூக்கி இடம் மாற்று. இதுதான் செய்யுது, இடம் மாற்றுற வேலை தான் செய்யுது. தமிழகத்தில் ஏதோ ஒரு இடத்துல பெரிய இன்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அங்கே இருக்கிற காவல்துறை, அங்கே இருக்கிற அதிகாரிகளை இடம் மாற்றிடுறாங்க. இடம் மாற்றினா அது சரியாக போயிடுமா? ஆனால் சரியாக போகிறது. இதுதான் செஞ்சிட்ருக்கு. இன்னைக்கு நான் தமிழர் கட்சி துணைத் தலைவர் பாலசுப்பிரமணியன் ஓட விரட்டி பிடிஆர் வீட்டு அருகே ஒரு 20 மீட்டர் அருகே கொலை பண்ணிருக்காங்க. இப்போ அந்த மதுரை அந்த பகுதியில், வடக்கு பகுதியில் இருக்கிற போலீஸ் அதிகாரிகளையும், காவல் மதுபான அதிகாரிகளையும், இல்லை சட்ட ஒழுங்கு கண்காணிப்புற அதிகாரிகளையும் நீங்கள் இடம் மாற்றிடுவீங்களா? இதுதான் நடக்குது. தமிழகத்தில் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னா உடனே இடம் மாற்றுறது தான் வேலை. அவ்வளோதான். இடம் மாற்றிட்டாங்களா, இடம் மாற்றின பிறகு கொலை பண்ணவன் யார், அவன் ஜாலியாக வெளியில் இருப்பான். வேற ஒரு ஆட்களை கொண்டாந்து சிறை அங்கே கொண்டாந்து கோர்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. இதுதான் நடக்குது. இதுக்கு முற்றுப்புள்ளி யார்? யாரும் வைக்க போகிறதில்ல. இது இப்படியே தான் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். பாருங்கள், கள்ளச்சாராயம் ஃபஸ்ட்டு மதுராந்தகத்தில் நடந்தது, 19 பேர் இறந்தாங்க. விழுப்புரத்தில் 22 பேர், 3வது கள்ளக்குறிச்சியில் 67 பேர். நீ மதுராந்தகத்தில் ஃபஸ்ட்டு நடக்கும்போது அங்கே நீ நிப்பாட்டியிருந்தா, இங்கேயா விழுப்புரம் கள்ளக்குறிச்சின்னு வருது? நிப்பாட்டலைங்க, எதுவுமே நிப்பாட்டாது. இங்கே தப்பாக நடக்கிறவங்கள தான் இந்த தமிழக மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. பயமாக இருக்குதுங்க. நாம் எப்படி இங்கே வாழ போகிறோம், என்ன செய்ய போகிறோம், எப்படி இருந்த நாடு, தமிழக நாடு எப்படியா மாறி போச்சு பாருங்க. வாழறதே கஷ்டம். பெண்களுக்கு, நம் ஆண்மகனுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு என்னடா இங்கே பாதுகாப்பு இருக்க போகுது சொல்லுவோம் பார்க்கலாம். என்ன அப்போ பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்க போகுது? ஒன்றும் பாதுகாப்பில்லை. ஆகையால் மக்களே, ஒவ்வொருத்தரும் சேஃப்டியாக இருங்க. ஒவ்வொருத்தரும் நீங்கள் சேஃப்டியாக இருங்க. தனக்கு தானே பாதுகாத்து கொள்ளுங்கள். இங்கு அரசாங்கம் என்பது இல்லை, இங்கு காவல்துறை என்பது இல்லை.
இங்கு அரசியல்வாதி என்பது இல்லை, எவனும் இல்லை இங்கு. தனக்குத்தானே ஒவ்வொரு மனிதனும் நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்கள். அதுதான். இல்லை என்றால் திராவிடத்தை மாற்றி வேறு ஒரு ஆட்சியை கொண்டு வருங்கள். இது 2 தான் வழி இருக்கு. இந்த தமிழகத்தை மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் இந்த 2 வழி தான் இருக்குது. இந்த 2 வழியை நாம் பின்பற்றினால் நாம் பாதுகாப்பாக மக்கள் இருக்க முடியும். இல்லை என்றால் மக்களுக்கும் இறுதியில் பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும். இதுதான் உண்மை. அன்பு சொந்தங்களே, எப்படி இருந்த நாடு இப்படி ஆயிடுச்சு. தினமும் ஒரு கொலை. பேப்பரும் டிவியும் பார்க்க பயமாக இருக்குது. மக்கள் உஷாராக இருங்கள். இல்லை என்றால் வடக்கர்கள் இங்கு வந்து ஆதிக்கத்தை கொண்டு விட்டார்கள். ரயில்வே துறையில் பார்த்தீங்கன்னா, ரயில்வே துறையில், அஞ்சல் துறையில் எல்லாம் வடக்கு வெளிமாநிலத்தவர்கள் பணி நியமனம் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி அரசியல்வாதி தமிழகத்தில் இருக்கிறான். எங்கே இருக்கிறான்னு கேட்குறீங்களா? கோயம்புத்தூர், திருப்பூர்லாம் அரசியல்வாதியாக இருக்கிறான். பிஜேபியில் மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், தலைவர், பொருளாளர்னு இருக்கிறான். வட மாநிலத்துக்காரன். உங்களுக்கு தெரியாது இதெல்லாம். நமக்கு என்ன, நம்ம வேலை உண்டு, நாம் உண்டு, நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் உண்மை. அதனால் நீங்கள் திராவிடத்தை நம்பி இனிமேல் நாம் வாழவே முடியாது. நீங்கள் திராவிடத்தை மாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தமிழகம் அமைதியாக ஒரு நாடாக இருக்கும். இதுதான் சொல்ல முடியும். நேயர்களுக்கு நன்றி.